எதை செஞ்சாலும் பெர்மிஷன் ஆகணும். யார்கிட்ட கேட்கணும்? நீங்க சக்சஸ் ஆகும்னா பெர்மிஷன் பொருள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் நீ வராத, நீ வராத, நான் சொல்ல நீ உருப்பட மாட்டேன், நீ வராத. நிறைய பெண்கள் எதை செஞ்சாலும் பெர்மிஷன் ஆகணும். யார்கிட்ட கேட்கணும்? வீட்டுக்காரர்களா இருந்தா கல் எடுத்து அடிக்கூடாது, இல்ல அம்மா பாட்ட கேட்கணும். கண்டிப்பா கேட்காதீங்க. நீங்க சக்சஸ் ஆகும்னா பெர்மிஷன் பொருள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் சக்சஸ் பண்ண முடியாது. பெர்மிஷன்ல உள்ள லிஸ்ட்ல வராதீங்க. கரெக்ட்? ஆமா, ஒரு ஆளுக்கு வரலன்னா டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வந்துச்சு ஒரு ஆள். புரியுதா நினைச்சல? பெர்மிஷன் கேட்டுட்டு அம்மா கிட்ட பெர்மிஷன், அப்பாட்ட நிறைய பேர் சார் பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எங்க அம்மாட்ட கேட்டு வர, நீ வராத, நீ வராத, நான் சொல்ல நீ உருப்பட மாட்டேன், நீ வராத. எனக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் தேவை. சொல்லுவீங்களா? என்ன சார் ஒருத்தன் தான் அவனையும் பிடிச்சா இப்ப யாரோ வந்து சொன்னாங்க செமினாருக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டீங்க. யாரெல்லாம் வரக்கூடாது? எவ்வளவு திமுரு சார் உங்களுக்கு. நம்ம பார்த்தது கூட தெரியுது, அவங்க உண்மையிலே கரெக்டா சொல்லிருக்கீங்க. புரியுதா? எங்க அம்மா கிட்ட கேட்க, நீ வராத, நீ உருப்பட மாட்டார். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. ஒன்னொன்னு போயா, நீ சின்ன பிள்ளைலாம் கூட்டி அனுப்பி முடியாது, போப்பா போ, நீ வேற வீட்டுல பெரிய ஆளுக்கு அனுப்பி போ. இங்க நான் இப்படி பேசுறேன், எப்படி பேசுறேமா? சாரி, நீங்க தப்பா நினைக்கணும்னு சொல்றேன். இந்த இதுக்கு கொஞ்சம் பெரிய ஆட்கள், மெச்சூர்டான ஆட்கள் தான் தேவை. நீங்க அப்படி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி தெரியல, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நீங்க வேற போயிட்டு நாளைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கணும். கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கு, நீ வா, இந்த பிசினஸ்க்கு பெரிய இல்லை, எல்லா முடிவும் அவங்க எடுக்கணும். ஹலோ, இப்படி நாசுக்கா சொல்லி அனுப்பிடுங்க. இன்னும் சின்ன போலான்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சல்ட்ட கேட்கணும், பொண்டாட்டி கேட்கணும், ஆம்பேட்ட கேட்கணும், பாமா எவ்வளவு டீசெண்டா சொல்லணும்னு சொல்லிருங்க. ஓகே, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கும்போது ரியலாகவே எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட். ஏன் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது? இத்தனை பேர் சொல்லித்தராங்க, இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? 100% நம்மளால் முடியும், நான் பண்ணுவேன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சீரியஸ்லி நீங்களாம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அதனால் நீங்களாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ண தெரியல. இதுக்கு முன்னாடி விஷயங்களை நான் எம்எம்ஜியில் படித்தாலும் அதை நம்ம மற்றவங்கள்டேருந்து எப்படி நம்ம அவங்க சொல்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் பண்ணலை. அதை இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது அங்கே நான் கற்றுக்கிட்டதுலேருந்து இது ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா நான் பேசுகிறத அண்ணா எவ்வளோ கவனிக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் நான் பேசுகிறதோ கூட இருக்கக்குள்ள அதுலேருந்து என்ன விஷயம் என்ன கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கவனித்தேன். அதனால் இப்போ தான் அந்த விஷயத்த நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.